சத்தியத்தின் உண்மைகள். ஒன்று, நம் முயற்சி இல்லாமல், அதாவது நாம் கிரியை செய்யாமல் நம்மை தேவன் நீதிமானாக்குகிறார். ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குவது போல, ஒரு பிறவிக்குருடனானவனை காண பண்ணுவது போல, நாம் மறுரூபமாகி தேவ சாயலாவதால் நம்மை பழுதற்றவர்களாக ஆக்குகிறார். எபிரேயர் 10:10 விசுவாசித்தால் இது நடக்கும். 2, எல்லா மாம்சமும் ஒரே விதமானது அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே. அதே போல வானத்துக்குரிய மேனி வேறே, அதாவது விசுவாசிக்கிறவனுடைய மாம்சம் வேறு. பூமிக்குரிய மேனியும் உண்டு, விசுவாசிக்காதவனுடைய மாம்சம் வேறு. 1 கொரிந்தியர் 15:39-40. 3, இந்த மாற்றம் வசனத்தை உண்மையாக விசுவாசிப்பதால் நம்மில் தோன்றுகிறது. இந்த மாற்றம் நிகழாவிட்டால், நாம் விசுவாசிக்காவிட்டால், கிறிஸ்தவ ஜீவியத்தில் சகலவும் போலியாகவே இருக்கும். இனி ஒருவனும் பாவி இல்லை, பாவியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீதிக்கு அடிமையாக ஆனதால் பழுதற்ற பரிசுத்த ஜீவியம் வாழலாம், வரும் நியாயத்தீர்ப்பில் தப்பலாம். அவரால் வந்த தேவ சாயலை அனுபவமாக்குவதே ரட்சிப்பு. இதை சுதந்திரியாமல் இழந்தால் நியாயத்தீர்ப்பு. 5, தேவன் ஏற்படுத்திய மாற்றத்தை நமக்கு சுதந்திரிக்க தெரியவில்லை. அதை சுதந்திரித்தவர்கள் நமக்கு சுதந்திரிக்க சொல்ல தரும்படி சாட்சியாக அவர்களை ஏற்படுத்தினார். இதுதான் ஊழியம். சுதந்திரிப்பது ஒரு பெரிய சூத்திரம். அதை கற்றுக்கொள்வது எளிதாயினும் நடைமுறையில் கடுமையானது. மிதிவண்டி ஓட்டுவது எளிதாயினும் பயிற்றுவிக்கப்படாவிட்டால் ஓட்டுவது கடினம்தானே? அதுபோலத்தான் இதுவும். கற்ற ஒருவர் பயிற்றுவிக்க நாம் பயில வேண்டும். சரியான பயிற்சியாளர் இன்று இல்லாதபடியால் யாரும் இதை கற்கவில்லை. 6, ஆகையால் தேவன் நம்மிடம் வசனத்தை காப்பதால் வரும், அதாவது விசுவாசிப்பதால் வரும் ஜீவனையே கேட்கிறார், ஊழியத்தை கேட்கவில்லை. பெரிய கிரியை ஒன்றும் செய்யாமல் வசனத்தை மட்டும் காத்த பிலதெல்பியா சபை தனித்து மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 3:8. வசனத்தை விசுவாசிப்பதால் தேவ ஜீவன் நமக்குள் வெளிப்பட்டு புதிதானவர்களாக மாற்றுகிறது நம்மை. 7, கிரியை, அதாவது முயற்சி இல்லாமல் நீதிமானாவதே ரட்சிப்பு. வேலை கிடைப்பது, நோய் சுகமாவது போன்ற உலக கஷ்டங்கள் நீங்குவது மட்டும் ரட்சிப்பாகாது. அது உன் உள் மாற்றத்தால் வரும் வெளி மாற்றம். மறுரூபம் ஆவது உள் மாற்றத்தால் வரும் வெளிமாற்றம். 8, இந்த மாற்றத்திற்கு ஏதுவாக விசுவாசிக்கும்படி நாம் விசுவாசத்தை தூண்டுவதற்காக அவர் பலவித அற்புதங்கள் செய்கிறார்.